ஹாய்மா, குட் மார்னிங். இங்கே பாருங்கள், பாவக்காய் வந்து யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அந்த பாவக்காவை வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட்றதுக்கு ஒரு டிஷ்ஷு சொல்லித்தரேன் பாருங்கள். அந்த பாவக்காவை வந்து இதை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அலசிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே ஃபேன் கீழே ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணணும், இந்த வடை சுடுற மாதிரி இதை பாருங்கள், இந்த வடை சுடுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிடணும். அந்த கலர் பார்த்திங்க இல்லையா, அந்த கலர் வர மாதிரி பார்த்து பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கிட்டு இதை பாருங்கள், தேங்காய், வெறும் மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம் வச்சு நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கடாயில் வந்து எண்ணெய் எதுவுமே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த காரத்தை போட்டு அதில் நல்லா கமகமான் வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இந்த பாவக்காவை அதில் போட்டு பரட்டி அப்படியே கலந்துட்டு எடுத்துட்டோம்னா செம்மையாக இருக்கும். சாப்பாட்டில் வச்சுன்னு சாப்பிட்லாம். இது செம்மையாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த காரம் வந்து தனியாக நீங்கள் வந்து தேங்காய், உப்பு, வெறும் மிளகாத்தூள், வெங்காயம் போட்டு இது வந்து இட்லிக்கு தோசைக்கு தொட்டுனா கூட செம்ம சூப்பராக இருக்கும், அப்படியே காரம் மட்டும். ஆனால் இதுக்கு வந்து நம்ம வதக்கிட்டு அந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுறோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.